திரு சாமிநாதன் 20% அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கு அப்படின்னா அது கொங்கு பகுதியில் பெரும்பாலும் பெற்ற வாக்குகள் அப்படின்னு திரு பிரியன் சார் குறிப்பிட்டார். இது ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதமாக அதை கணக்கிட முடியாது இல்லையா? இல்ல நிச்சயமா அப்படின்னு நம்ம பார்த்திட முடியாது. ஏன்னா இன்னைக்கு தென் மாவட்டம் எல்லா தொகுதிகளையும் அவங்க போட்டியிட்டு அது மூலமா ஒட்டுமொத்தமா கிடைத்த வாக்கு சதவீதம் தான். அது கொங்குல கொஞ்சம் கூடுதலா கிடைத்திருக்கலாம். தென் மாவட்டங்கள்ல ரொம்ப ஒரே ஒரு சின்ன தகவல் சார். எஸ்டிபிஐ கட்சி அவர்களோடு இருந்தாங்க. ஆனாலும் இஸ்லாமியர்கள் கூட அவர்களுக்கு ஓட்டு போடல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பாஜகவை விட்டு நகர்ந்து வந்த போதும் கூட சிறுபான்மையினர் ஓட்டு அவங்க ஏற்கல. ரொம்ப முக்கியமா ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கன்னியாகுமரி போன்ற சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலே 4வது இடத்துக்கு போறாங்க. நாம் தமிழருக்கும் கீழே போறாங்க. அப்ப அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கட்சிக்கு அதிதீவிர விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த 20% பேர். காமன் பீப்புள் ஓட்ட கூட அவங்க வாங்கல. பொதுமக்கள் ஓட்ட கூட பெரிய அளவுல அவங்க ஈர்த்திரல. ஏன்னா இவர்கள்ட்ட பிரதமர் வேட்பாளர் காட்டல அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறப்ப நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தல். அவங்க ஜீவானந்தன் குறிப்பிட்ட ஒரு இடம் மிக முக்கியமான இடம். தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல்ல வேட்பாளர்கள் வேணும். 234 தொகுதிகளிலையும் போட்டியிடுவதற்குரிய வேட்பாளர்கள் வேணும். இப்ப நம்ம திமுக அதிமுக யாருக்கு சீட்டு கிடைக்கும்னு கேட்டா இந்த தொகுதியில இவர் கேட்கிறார் அவர் கேட்கிறார். நம்ம தொகுதிக்கு 4-5 பேர்களை சொல்லுவோம். தாவேக்கால அப்படி பத்திரிகையாளர்களாலேயே ஒரு 5 பேரை சொல்ல முடியுமா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உள்ளூர்ல மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் பேர்ல ஒரு அறிக்கைகள் கூட நாளிதழ்கள்ல வர்றதில்லை. அது தாவேக்கா தலைமையா அதுக்கு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. நீங்க எங்கிட்ட அனுமதி வாங்கிதான் வெளியிடணும் அப்படிங்கிறது போன்ற தகவல்கள் வருது. சோ இது எல்லாமே கிரவுண்ட்ல ஒரு தலைமைத்துவம்னு ஒன்னே உருவாகல தமிழக வெற்றி கழகத்துல. விஜய் மட்டுமே முகமா இருக்காரு. அது கை கொடுக்கும். அது எப்படி கை கொடுக்கும்னா அவருடைய ரசிகர்களை ஓட்டு போட வைக்கும், அவருக்கு ஆதரவாளர்களை ஓட்டு போட வைக்கும். அதை தாண்டி தேர்தல் அப்படிங்கும் போது திமுக அசுர பாய்ச்சல் நிகழ்த்துவாங்க. அதற்கெல்லாம் அவருடைய வேட்பாளர்கள் முதல்ல தயாரா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சேர்த்துதான் அதிமுகவுக்கு அந்த தாவேக்காவுக்கு மேல உள்ள இடத்தை உறுதிப்பட வச்சிருக்கோம். ஓகே, அப்ப அதிமுக பாஜக கூட்டணி இடையே இணக்கம் இல்ல அப்படின்ற வாதம், டிடிவி ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணிக்கல, அதுல இருக்கக்கூடிய சிக்கல், இப்ப தென் மாவட்டங்கள்ல 10.5% இடஒதுக்கீடு குறித்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாத நிலைமை, ஆனா வட மாவட்டங்கள்ல பேசும்போது அதை தருவோன்னு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல், இவ்வளவு நெருக்கடியும் அதிமுகவுக்கு இருக்குன்னு பட்டியல் போட்டாங்கல்ல. இல்ல நிச்சயமா அதிமுகவுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பரப்புரையில ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கருத்தை முன்னுக்கு பின் நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு வர்றாரு. இதுதான் இல்ல, நம்ம தொடக்கத்துல அந்த அறநிலையத்துறை விவகாரத்தை கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு பேசுனதுல இருந்து மறுநாளே அதை மறுத்தார். அதுல இருந்து ஒரு நீண்ட பட்டியல் போடலாம். நிறைய விஷயங்கள்ல அவருக்கு முரண்பாடு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு தென் மாவட்டங்கள்ல ஓட்டு வாங்குறதே பெரிய சவாலா இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து அதிமுகவுக்கான ஒரு ஓட் பேங்க் அது ஏன் தக்க வைக்கும் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, அந்தந்த சமூகத்துல இருக்கக்கூடியவரை தானே ஒரு வேட்பாளரா போட போறாரு. என்னதான் இருந்தாலும் எந்த தொகுதியில் யார் வலுவாக இருக்காங்களோ, எந்த சமூகம் வலுவாக கட்சியும் அப்படித்தானே போட போகுது. ஆமா, இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதிமுக இப்ப இந்த தென் மாவட்டங்கள்ல 10.5 கொடுத்துட்டதுனால இங்க போய் வன்னியரை நிறுத்தாது இல்ல. அதுவும் ஒரு முக்குளத்தோடு தானே இங்க போட போறாங்க. அந்த முகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல. அந்த புள்ளியை தான் நான் குறிப்பிட விரும்புறேன். ஆர்பி உதயகுமார் தானே திரும்பி நிறுத்துவாங்க, ஒரு செல்லூர் ராஜு தானே நிறுத்துவாங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்கான சுய செல்வாக்கு அதை ஈடுகட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரபலத்தன்மை, முன்னாள் அமைச்சர்கள் அப்படிங்கக்கூடிய புள்ளியில அது ரொம்ப பலவீனப்படுத்தாது. ஆனா பலவீனப்படுத்தும் தென் மாவட்டங்கள். ஓகே, திரு பிரியன், தாவேக்காவுக்கு 234 தொகுதிகளையும் நிறுத்துவதற்கே வேட்பாளர்கள் இல்ல. திரு விஜயோடைய முகத்தை மட்டும் வச்சு அந்த கட்சி எலெக்ஷனை சந்திக்கிற போது அவ்வளவு ஒரு மாஸ் பெர்சன்டேஜ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அதாவது விஜய் முகத்தை வச்சு தான் அந்த கட்சி இருக்கு. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் புதுசாக வந்திருக்கிறதுனால ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு. ஏன்னா ஏற்கனவே மற்ற கட்சிகள்லாம் ஒரு பீட் அண்ட் ட்ராக்ல நடந்த பாதையிலே போன கட்சிகள். அதை பற்றி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது. அது செய்த சாதனைகளை வச்சு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரோ இன்குபன்சியில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வீடு போய் ஓட்டு வாக்காளர்களாக மாற்றி ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதனால் 4 முனை போட்டியில் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இன்றைக்கி தேதியில் இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் விஜய் அவர் நடிகர்ன்ற முறையில் அந்த பாப்புலாரிட்டியை வச்சு தான் அவர் ஓட்டு வாங்கணும். ரெண்டாவது இந்த திராவிட இயக்கங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் அவரும் சொல்கிறார். அதுலேருந்து எந்த விதமான மாறுதலும் கிடையாது. தீவிர பாஜக எதிர்ப்பு, அதே மாதிரி திமுக எதிர்ப்பு. ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுற கட்சியும் மாநிலத்தில் ஆளுற கட்சியும் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி எதிர்க்கிறார். இல்லை, நம்ம அதிமுக தாவேக்காவை பொசிஷன் பண்ணும்போது அதிமுகவுக்கு திரு செல்லூர் ராஜு நிறுத்தப்படுறார், திரு ஆர்பி உதயகுமார் நிறுத்தப்படுறாருன்னா அவருக்கு எதிராக தாவேக்கா நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் இவர்கள் அளவுக்கு அனுபவமோ பிரபல்யமோ உள்ளவர்களாக இருப்பார்களா, வாக்குகளை வாங்க முடியுமான்ற இடத்துல தான். இந்த இடத்துல தான் நான் எம்ஜிஆர் விஜயோட கம்பேர் பண்ணலை. பட் எம்ஜிஆர் 77 என்டர் ஆன போது வைகோ வந்தபோது அவர் கூட 9 மாவட்ட செயலாளர் போனாங்க. அது ஒரு செங்குத்தான பிளவு மாதிரி இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் விலகி வந்தபோது
அவர் கூட இந்த அளவுக்கு மாவட்ட செயலரெல்லாம் போவே இல்லை. எஸ்எம் துரைராஜ், கே கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி 4-5 பேர் தான், எஸ்சி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அவர் நிறுத்தின வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அறிவும் இல்லாத வேட்பாளர் நிறுத்தினார். அது எம்ஜிஆர் என்ற ஒரு ஒற்றை மனிதர் 234 கான்ஸ்டியூன்சிலையும் போட்டி போடுற மாதிரியான ஒரு சூழலை தான் உருவாக்கிது. ஸோ அவருடைய செல்வாக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சு, அந்த வேட்பாளருக்கு பெனிஃபிட் ஆச்சு. அதில் பெரும்பாலான வேட்பாளர்கள் அந்த தொகுதியிலேயே அறிமுகமாகாதவனாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் வந்து விஜய்க்கும் இருக்கும். கை கொடுக்கலாம். விஜயுடைய செல்வாக்கு அந்த வேட்பாளர்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்னுடைய கருத்து. ஆனால் இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். விஜய்க்கு இருக்கிற வாய்ப்புகள் என்னன்னு நம்ம சொல்றோம். நம்ம விஜய் அது வந்து ஆளுங்கட்சியாக அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதுனால அந்த 2வது இடத்துக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு லெவலில் இருக்குன்னு தான் சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, வட மாவட்டங்களில் 10.5% உத்தரவாதம், தென் மாவட்டங்களில் 10.5% உத்தரவாதம் கொடுக்க முடியாத நிலைமைன்னு ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டேஞ்சர். தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமூகத்து தலைவர்களை தானே நிறுத்த போறாரு திரு எடப்பாடி. அப்போ பெரிய பாதிப்பு வந்துட போறது இல்லை தானே. யாரை நிறுத்தினாலுமே, அவர் முக்குளத்தூர் வேட்பாளர் நிறுத்தினாலுமே இந்த வாட்டி அவர் தோல்வியை சந்திப்பார் தெற்கு பகுதியில். ஏன்னா ஓபிஎஸ் நேரம் எதிர்க்க இருக்கார், தினகரன் நேரம் எதிர்க்க இருக்கார், அவங்கள சேர்க்கல. ஸோ அந்த வாக்கு வந்து கண்டிப்பாக இவருக்கு எடப்பாடிக்கு வந்து ஒரு இழப்பான ஒரு விஷயம் தான். 2வது அந்த சமூகம் வந்து நயினாரெல்லாம் ஈடுபட மாட்டார் சார். இன்னைக்கு வந்து அந்த சமூகம் வந்து கொதிச்சு போயிருக்கு. ஆக்சுவலாக நான் இது ஓப்பனாக சொல்றதுக்கு பல தலைவர்கள்ட்ட பேசின போது தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த சமூகம் கொதிச்சு போயிருக்கு. என்ன கேட்டார் அங்கே ஓபிஎஸ்? வரும்போதும் போகும்போதும் பொக்கே கொடுக்கறதுக்கு ஒரு பர்மிஷன் தான் கேட்டார். அதை கூட கொடுக்காத நீங்கள் போனீங்கன்னா அப்போ நாங்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? 6 வருஷம் உங்கள் கூட விசுவாசமாக இருக்கோம் நாங்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? நான் கருறேன். அதோட விளைவு தான் அந்த கம்யூனிட்டி கொடுத்த ப்ரெஷர் தான் இன்னைக்கு அந்த அறிக்கை. இன்னைக்கு அந்த அறிக்கை வந்ததுக்கு காரணம் அந்த கம்யூனிட்டி ப்ரெஷர். என்னையா அப்படி இருக்க நீ, இன்னும் வேற வார்த்தைகள் எல்லாம் கூட சொல்லலாம் அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆக்சுவலாக அதோட விளைவு தான் அந்த அறிக்கை. அதனால ஓபிஎஸ் பொறுத்த மட்டும், தினகரனை பொறுத்த மட்டும் அந்த கம்யூனிட்டி இன்னும் கோபமா இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் கடுமையான கோபமா இருக்காங்க. இன்னும் மோசமா வாக்குகள் இன்னும் குறையும். ஆக்சுவலா சார் வந்து இந்த எம்ஜிஆருடைய காலகட்டங்களை ஒப்பிட்டு எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடுறாங்க. ஆமா, அவங்க அதில் நம்ம எல்லாரும் கூட அது நேரடி அனுபவம் உடையவங்க ஐயா. ஆனா அதுல அவங்க சொன்னாங்க, வைகோக்கு வந்து பிரமுகர்கள் வந்தாங்க, மாவட்ட செயலாளர்கள் நிறைய வந்தாங்க, எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு வரல அப்படின்னு. அவர் அறிமுகம் இல்லாதவங்களை தானே நிறுத்தினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது விஜய்க்கு வந்து பொருந்தவே பொருந்தாது. எம்ஜிஆருடைய சீனும் சரி, விஜயாந்தருடைய சீனும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ரசிகர்களா இல்லை, திமுகவில் இருந்த எங்கள் தங்கம் ரசிகர் மன்றம், 1001 ரசிகர் மன்றம், திமுகவில் இருந்த ரசிகர்கள் பிரச்சனை அடிப்படையில் எம்ஜிஆர் வெளியேறாரு. அவங்க ஏற்கனவே திமுகங்கிற ஃபேஸ் இருக்கு. உங்களுக்கு நாடோடி மன்னன்ல திமுக கொடியை காமிச்சு கைத்தட்டுறாங்க யார்? எம்ஜிஆர் ரசிகர்கள். அவங்க தான் ஒரு 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு உலகம் சுற்று வாலிபன்ல அதிமுக கொடியை காமிக்கும் போது கைத்தட்டுறான். அதனால அதிமுக கொடியை காமிச்சு கைத்தட்டினவங்க பெரும்பாலும் யாருன்னா உங்களுக்கு வந்து திமுக கூடிய கைத்தட்டினா அதே ரசிகர்கள். ஸோ அவர்களை வந்து நீங்க சொல்ற மாதிரி முகம் பிரபலியம் கிடையாது. நாவலர் மாதிரி, மதியழகன் மாதிரி, கே கிருஷ்ணசாமி மாதிரி அந்த மாதிரி பிரபலியம் கிடையாது. அந்த மாதிரி வந்தவர்கள் குறைவா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய தூணா இருந்தாங்க. கலைஞர்கிட்ட இருந்து எம்ஜிஆர் பின்னாடி தான் வர்றாரு. ஆமா, யாருங்க? மதியழகன் நாவலர் இல்ல, இருந்தாலும் பெரிய ஆளா இருக்கிறாங்க. சரி, 77 அவர் இல்லைன்னா கூட அந்த நிறுத்தப்பட்ட கேண்டிடேட்டுக்கு எலெக்ஷன், அவன் ஆல்ரெடி உதயசூரியனுக்கு வேலை பார்த்தவன், அவன் ரெட்டலைக்கு வேலை பார்க்கறான். இதத்தான் மதுரை விஜய் கட்சியில அந்த அனுபவம் இருக்க போறதுல ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க அதைத்தான் சொல்றேன், அவங்க அது ஒருத்துல ரொம்ப பாவம். அது வந்து விஜயே இப்ப இந்த விவாதத்தை பார்த்தாலும் அதை புரிஞ்சுக்குவார். அது மட்டும் இல்ல, ஒரு மதுரை முத்து மேயர் வந்து இதை சொன்னாரு. நேத்து வரையும் எங்க கூட வேலை பார்த்தவங்க, நேத்து வரையும் திடீர்னு உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு நம்ம எப்படி மாத்தி கேட்க முடியும்னு அந்த நேரத்தில் திண்டுக்கல் மாயத்தவர் எலெக்ஷன் இதுல, ஏன்னா உதயசூரியனை எதிர்த்து வேலை பார்க்கறதே அவங்களுக்கு புதுசு, நம்ம கொண்டு வந்த சின்னம் அப்படின்னு. அதனாலதான் அண்ணா படத்துல எம்ஜிஆர் விஜய் ஒப்பிடுங்கிறது பொருத்தம் இல்லாத விஜய் ஒப்பிடு ஒரு விஷயத்துல சொன்னேன் நானு. முகம் தெரியாத நபர்களை நிறுத்தினாரு எம்ஜிஆர், விஜய் நிறுத்தினாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த சூழல் வேறு, இந்த சூழல் கண்டிப்பா வேறு. சார் கூட முழுவதுமாக விஜயால கல்டிவேட் பண்ண முடியும்ன்றதுக்கான உத்தரவாதத்தை கொடுத்தார். ஒப்பீட்டுக்காக எம்ஜிஆர் விஜய் சொல்றேன். புதிய வேட்பாளர்கள் அந்த விஷயத்துக்காக சொன்னவங்க.